இந்தியன்ஸோட ஃபேவரட்டான டோர்னமெண்ட் ஐபிஎல். ஸோ 2025 ஐபிஎல் இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலை, ஆனால் ட்ரெண்டிங் டாப்பிக்காக இருக்குது. எல்லா வருஷமும் ஐபிஎலுக்கு ஒரு ஹைப் இருக்க தான் செய்யும், ஆனால் இந்த வருஷம் ஓவர் ஹைப்பாக இருக்குது. அது ஏன்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு ஐவன் ஸ்போர்ட்ஸ் டிவி. ஐபிஎல்லில் ஒரு டீம்லையுமே நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எல்லா டீம்ஸில் இருந்தும் அவங்க ரீட்டைன் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு 6 பேரோட லிஸ்ட்டை பிசிசிஐ கேட்டிருந்தாங்க. யோசிச்சு பாருங்கள், எல்லா டீம்ஸ்லேயும் எக்ஸலண்ட்டான பிளேயர்ஸ் இருக்கும்போது ஒரு 6 பேரை மட்டும் சூஸ் பண்ணுன்றது டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். அண்ட் இந்த நியூஸ் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பரபரப்பையே ஏற்படுத்துச்சு. அவங்களோட ஃபேவரட் டீம்ஸ்லேருந்து எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணப்படுவாங்க, எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் ரீட்டைன் பண்ணப்படுவாங்கன்னு எதிர்பார்ப்போடு இருந்தாங்க ஃபேன்ஸ். அண்ட் ஒரு சில பேர் ப்ரெடிக்ஷன்லாம் பண்ணாங்க. மற்ற டீம்ஸை விட சிஎஸ்கே, எம்ஐ இந்த 2 டீம்லேயும் ஸ்டார் பிளேயர்ஸ் ஜாஸ்தி. ஸோ அப்படி இருக்கும்போது எம்எஸ் தோனி, ரோஹித் சர்மான்னு லெஜண்ட்ஸை ரீட்டைன் பண்ணுவாங்களா, இல்லை யங் பிளேயர்ஸ்க்கு சான்ஸ் கொடுப்பாங்களான்னு ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு சந்தேகத்தோடு இருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் எண்டு கார்டு போடுற மாதிரி ஐபிஎல் டீம் இப்போ சமீபத்தில் அவங்க ரீட்டைன் பண்ண பிளேயர்ஸோட லிஸ்ட்டெல்லாம் வெளியிட்டிருந்தாங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அவங்க ஃபேன்ஸுக்கு ஒரு தரமான சர்ப்ரைஸை கொடுத்துருந்தாங்க. எம்எஸ் தோனியை அன்கேப்டு பிளேயராக ரீட்டைன் பண்ணி, இவருக்கு அடுத்து அப்படியே ருத்ராஜ் கேக்வாட், ஜடேஜா, சிவம் டூவே, மதீஷா பத்திரானான்னு மொத்தம் 5 பேரை ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க சிஎஸ்கே டீம். இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுற விதமாக அனிருத்தோட மியூசிக்கில் ஒரு சாங்கையும் ரிலீஸ் பண்ணி இன்னும் செம்மையாக இதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் டீம் ரோஹித் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, பும்ரான்னு மொத்தம் 5 பேரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இதில் நடப்பு சாம்பியனான கேகேஆர் டீம் மொத்தம் 6 பேரை ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. இதில் செம்ம ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, போன சீசனில் டைட்டில் வின் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஸ்ரேயஸ் ஐயரை ரீட்டைன் பண்ணலை. இது ஃபேன்ஸ் மத்தியில் செம்ம ஷாக்காக இருக்குது. தெரியல கேகேஆர் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். சிஎஸ்கே என்னதான் டோனியை ரீட்டைன் பண்ணியிருந்தாலும் டோனி இம்பேக்ட் பிளேயராக ஒரு சில மேட்சஸில் தான் விளையாடுவார். ஸோ அப்படி இருக்கும்போது சிஎஸ்கே ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனை ஆக்ஷனில் எடுக்கிறதுக்கான சூழ்நிலையில் இருக்காங்க. அப்படியே நம்ம இந்த சைடு பார்த்தோன்னா லக்னோ டீம்லேருந்து கேஎல் ராகுலும், இந்த சைடு டெல்லி டீம்லேருந்து ரிஷப் பண்ட்டும் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ சிஎஸ்கே இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் ஆக்ஷனில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்து மெகா ஆக்ஷன் நடக்க போது. இதில் எந்தெந்த டீம் எந்தெந்த பிளேயர்ஸை எவ்வளோக்கு வாங்குறாங்க இதெல்லாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். எந்த பிளேயரை ரீட்டைன் பண்ணாமல் இருந்திருக்கலாம், இல்லைனா இவரை போய் ரீட்டைன் பண்ணலையே அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுதோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸ்போர்ட்ஸ் பற்றின சுவாரஸ்யமான தகவல்கள் தெரியணுன்னா ஐவன் ஸ்போர்ட்ஸ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.